ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது வெயில் சீசனுங்கிறதுனால நமக்கு நிறையாவே மாங்காய் கிடைக்குது. அதை வச்சு மேங்கோ ஜாம் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இது ஓரளவு பழுத்துருச்சு. அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களால் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்து நமக்கு சாஃப்டாகி வரும். இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நம்ம 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொதிச்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் மாம்பழத்தை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு மாங்காய் லைட்டாக பழுத்தோன்னே நான் செஞ்சுருக்கேன். இதை கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சோன்னே மாங்காய் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி குழிக்கரண்டி வச்சு அப்படியே மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம அல்வா பதத்துக்கு கொண்டு வரணும். அந்தளவுக்கு தண்ணி வற்ற விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாகி வரும். இதில் நான் இன்றைக்கி 100 கிராம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இதை சூட்லேயே வெல்லம் கரைஞ்சிரும். அதனால் நீங்கள் ஒன்றும் பொடி பண்ணிலாம் போட தேவையில்லை, அப்படியே போடலாம். லைட்டாக 1-2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்யில் கூட வறுத்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் மட்டும் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஏலக்காய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு வரணும். அல்வா மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த பதத்துக்கு வரணும். இது ஆறுனா இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகும். பாருங்கள், சூப்பரான மாங்காய் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ப்ரெட்டு கூட சப்பாத்திக்கெலாம் நல்ல சைடிஷ். நான்வெஜ்லாம் செய்யும்போது இதை தொட்டுக்கிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.